நீதிபதி மரண வழக்கில் திருப்பம். சிசிடிவியால் சிக்கிய மர்ம நபர் நொடியில் தப்பிச் சென்றது ஏன்? விலகப் போகும் வழக்கு மர்மம். கடந்த ஜூலை 16ஆம் தேதி சொந்த வேலை காரணமாக சின்னாம்பாளையம் வந்தவர் அன்றைய தினம் மதியம் பொள்ளாச்சி உடுமலை சாலையோரம் காரை நிறுத்திவிட்டு சாலையை கடந்து அங்குள்ள மளிகை கடைக்கு செல்ல முயன்றார். அப்போது பொள்ளாச்சி நோக்கி வந்த இருசக்கர வாகனம் சாலையை கடக்க முயன்ற நீதிபதி கருணாநிதி மீது அதிவேகத்தில் மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நீதிபதி கருணாநிதி தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். ஆனால் விபத்தை ஏற்படுத்திய இருசக்கர வாகன ஓட்டி வாகனத்தை நிறுத்தாமல் அங்கிருந்து தப்பிச் சென்று விட்டார். முழு வீடியோவை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள்.